புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவியை தனியாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நபர். போக்சோ வழக்கில் கைதான வேன் ஓட்டுநர். என்ன நடந்தது பார்க்கலாம். புதுச்சேரி நயினார் மண்டபத்தைச் சேர்ந்தவர் சுபாஷ் சந்திர போஸ். இவர் வேன் ஓட்டுநராக தினமும் பள்ளி மாணவ மாணவிகளை வீட்டிலிருந்து பள்ளிக்கும் பள்ளியிலிருந்து வீட்டுக்கும் அழைத்து வரும் பணி செய்து வந்தார். இந்நிலையில் சுபாஷ் சந்திர போஸ் வேனில் பயணித்த அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வரும் 15 வயது மாணவி ஒருவரை காதலித்து வந்ததாக தெரிகிறது. இதனிடையே சுபாஷ் சந்திர போஸ் அந்த மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி தனியாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு பின்னர் வீட்டில் இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மாணவி பள்ளிக்கு செல்ல மறுத்துள்ளார். பெற்றோர் மாணவியிடம் விசாரித்த நிலையில் நடந்தவற்றை கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இச்சம்பவம் குறித்து கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் கோரிமேடு காவல் நிலைய போலீசார் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட வேன் ஓட்டுநரான நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.